ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தரிசு நிலத்தில் இருந்த கருவேல மரங்களை அழித்து வரப்புகளை உயர்த்தி இயற்கை விவசாயத்தை ஆர்வமுடன் செய்து வருகிறார் ஒரு விவசாயி. தமிழர் வேளாண்மை குழு ஒருங்கிணைப்பாளரான விவசாயி ஞானப்பிரகாசம் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு என்ற அமைப்பின் மூலம் இளைஞர்களை திரட்டி விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இவர் பரமக்குடி அருகே போகலூர் கிராமத்தில் 30 ஏக்கர் தரிசு நிலத்தை வாங்கி அதில் இருந்த கருவேல மரங்களை அகற்றிவிட்டு மழைநீரை மட்டும் வைத்து விவசாயம் செய்து வருகிறார். பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு உள்ள இவர் வரப்புகளில் தென்னை, முருங்கை, வாழை மரங்களை நட்டு வைத்து பராமரித்து வருகிறார். வீட்ல இருந்தே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே சோப்பு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாத சீமைக்கருவேல் காட்டில் இடத்த வாங்கி சென்ற ஆண்டு ஒரு 10 ஏக்கரில் நெல்லை விதைச்சி அறுத்தோம். அது மழை நீர்லேயே முளைச்சி மழை நீர்லேயே எடுத்து விளைஞ்சிது. இது ஒரு 150 ஏக்கராக விரிவுபடுத்தணும். எல்லா விதமான பயிர் வகைகளையும் இங்கே உருவாக்கி காட்டணும். எந்த விதமான இடுபொருளும் இல்லை. விதைப்பு அறுவடை, நடவு அறுவடை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பண்ணையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இங்கே நீரை உருவாக்கி உலகத்திற்கு சாதனை செய்து நிரூபித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள். இங்கே எதுவுமே விளைய முடியாதுன்னு சொன்ன ஒரு இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சீமை கருவேல மரம் மட்டும் தான் இங்கே விளைஞ்சு கிடக்கும். நம்ம தமிழர் வேளாண்மை முறையில் வரப்பை உயர்த்தி மழை நீரை மட்டுமே ஆதாரமாக கொண்டு ஐயா இங்கே நெல் 30 ஏக்கரில் நெல், பருத்தி, வாழை மரம் மட்டும் இல்லாமல் நிறைய மரங்களை இங்கே நட்டு காட்டியிருக்காங்க.